நண்பர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது விஸ்வாவிசு வருடம் ஐப்பசி மாதம் ராசி பலனை பார்த்துட்ருக்குறோம். 12 ராசிக்கும். இப்போது விருச்சிக ராசியை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும், குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்காக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினருக்காக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்காக இருந்தாலும் சரி, என்ன நடக்குன்னு எல்லாருமே அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்க்குற ராசி பலன் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் சந்தோஷப்படும்படியான சில விஷயங்களும் நடக்கலாம், வருத்தப்படும்படியான சில விஷயங்களும் நடக்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் 12இல் மறைந்தாலும் கூட எங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது தான் இங்கே சிறப்பு. 5ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட அந்த சனியை குரு பார்ப்பது சிறப்பு. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் 5, 9 பாவங்கள் இயங்குகின்றன. அப்படிங்கிறது 5 அதிர்ஷ்டத்தையும் புதிய சிந்தனையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா? அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாமே நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க. விருச்சிக ராசிக்கெல்லாம் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு 5-6 வருஷமாகவே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கிறது ஒரு பொது பலனில் சொல்லிட்டு போயிடலாம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த அளவில் 5, 9 பாவகங்கள் 1, 5, 9 பாவங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்களான்னு கூட உங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு தடையும், எந்த ஒரு சிரமமும், எந்த ஒரு கஷ்டமும், தசாபுத்தி அந்தரங்கள் நல்லா நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் இப்போ எது நினச்சாலும் சாதிக்கலாம், எது நினச்சாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, அந்தந்த வயதில் இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் 18 வயசு, 19 வயசு, 20 வயசு அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக அங்கே அவங்களுக்கு கல்வி வளர்ச்சி உண்டு, உயர்கல்வி யோகம் உண்டு. உயர்கல்வியிலேயே மருத்துவம் போன்ற துறைகளில் அவங்க பாஸ் பண்ணி டாக்டருக்கு உண்டான சீட்டு வாங்குகிற அமைப்புலேயும் அவங்களுக்கு ஒரு யோகங்கள் வேலை செய்யும். சிவில் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புலையும் வேலை செய்யும். அதே சமயத்தில் காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீஸ்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் அங்கே வேலை செய்யும். மொத்தத்தில் விருச்சிகம் அப்படின்னாவே அந்த ராசிநாதன் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார். ராசிநாதன் வலுவாக இருக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வலுவாகன்னா 10ல் செவ்வாய் இருக்குன்னா ராசிநாதன் 10ல் இருக்கிறது சிறப்பு. குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. சுக்கிரனோட இணைவில் இருப்பது சிறப்பு. குரு இணைவில் வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இணைவதில் சிறப்பு. இப்போ நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட் சேர்ந்தால் கண்டிப்பாக டாக்டர் அவங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும். டாக்டர் மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. பொதுவாக விருச்சிக ராசியில் அங்கே பிறந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் முன்கோபியாக இருந்தாலும் கூட யோசித்து எல்லா முடிவும் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அவருடைய அதிநட்பு வீட்டில் இருக்க பிறந்தவர்கள் இந்த ராசிக்கு 10லேயே ஒரு வேலை சிம்மத்திலே உட்காந்துட்டார்னு வச்சுங்க, உறுதியாக சொல்லலாம் அவயோக திசைகள் நடந்தால் கூட அவன் மருத்துவராகக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னா மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அது இந்த டிஃபார்ம், பிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பயோடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த படிப்பில் அவங்க போவாங்க. மொத்தத்தில் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக முன்கூட்டியே இவங்க எதற்கு இவங்களை தயார்படுத்தணுங்கிற ஒரு அமைப்பை அந்த மாதம் பூராவும் இவங்களை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, வழி வகுத்து நல்ல வளர்ச்சிக்கு உண்டான பாதையை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஐப்பசி மாதம் கண்டிப்பாக விளங்கும். சரி, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பலன். சரி, படிப்பு முடிஞ்சு வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், படிப்பு முடித்து வேலையை தேடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்கள் டிஎன்பிசி போன்ற அமைப்பு எழுதினாலும் சரி, இல்லை மற்ற அமைப்பில் அரசு வேலைக்கு உண்டான அமைப்பில் நீங்கள் எந்த அமைப்பில் எழுதினாலும் சரி, கண்டிப்பாக அது பாஸ் பண்ணி நீங்கள் வருவீங்க. அரசு வேலை நிச்சயமாக உண்டு. அரசு வேலை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். வாழ்க்கையில் முதல் எதிர்பார்ப்பு நல்ல வேலை, நல்ல கல்வி, நல்ல வேலை, அப்புறம்தான் வாழ்க்கை, மன வாழ்க்கை. உங்களுக்கு வயது வேலை வாங்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல வேலை கிடைக்கும். வேலைன்னா மருத்துவம் மட்டுமே நல்ல வேலைன்னு சொல்கிறதில்லை. ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் இருப்பாங்க. வேறு தனியார் துறையில் எந்த துறையில் இருந்தாலுமே நல்ல சம்பளத்தில் இருப்பீங்க. ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். சம்பளம் நிம்மதி எப்போ வரும்? நகரத்தை குரு பார்க்கும்போது, ராசியை குரு பார்க்கும்போது நிம்மதி வரும். விருச்சிக ராசியை இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு, உனக்கு பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம். பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்காரு. ஆக பணம் எந்த வகையிலேயோ உங்களுக்கு பொருளும். இது வாலிபர்களுக்கு அப்படின்ற அமைப்பு. 25 வயசை கடந்தவங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி அங்கே கொடுக்கும். திருமணம் போன்ற விஷயத்தை ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் அங்கே நடக்குங்கிற அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும்.
ஏன் அப்படின்னா விருச்சிகத்துக்கு 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் வந்தாலும் அங்கே கூட அவர் மாத கிரகம் என்ற ஒரு காரணத்தினால ஐப்பசியில் பெரும்பாலும் யாரும் பொண்ணு பார்க்க அது பண்ண இது பண்ண பெரும்பாலும் போகிறதில்ல. அப்படியே போனாலும் கார்த்திகை மாதம் அந்தாண்ட மார்கழி தையில் உங்களுக்கு ஒரு திருமண அமைப்பை இப்பயும் உறுதிப்படுத்தும். ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிது இல்லையா? இதை பாருங்கள், திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பலகீனமாக தான் இருக்கார் ஒழிஞ்சி உங்களுக்கு குரு வலுத்திருக்கார் இல்லையா? 2 5ஆம் அதிபதி. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். 2ஆம் அதிபதி வலும்பும்போது குடும்பம் அமையும். கல்யாணத்துக்கு சுக்கிரன் மட்டுமே காரணங்கள் இல்லை. கல்யாணத்துக்கு 3 7 பாவகங்கள் தான், 3 7 11 இந்த பாவங்கள் தான் காரணம். அப்போ இவருக்கு 3ஆம் அதிபதி யார்? சனி. சனி சுக்கிரனுடைய பார்வையில் பிரமாதமாக இருக்கார். 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அவர் கொஞ்சம் பலகீனமாக இருக்கார். அதே சமயத்தில் 11ஆம் அதிபதி புதன், அவரும் நல்லா தான் இருக்கார். இந்த 3 7 11 பாவங்கள் நல்லா இருக்கும்போது மன வாழ்க்கை உறுதியாக நல்லா அமையும். வேலை கிடைச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வேலையை வாங்கியிருப்பீங்க. இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த திருமணத்துக்கு உண்டான பொண்ணு பார்க்குற படம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்ல பொண்ணாக கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வாழ்க்கை அமையும். தொழிலில் நல்ல வசதி வாய்ப்பான ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். சில பேருக்கு நல்ல சுப செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல செலவுன்னா என்ன? ஒரு வண்டி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது எல்லாமே நல்ல செலவு தான். அதனால் செலவுகள் எந்த வகையிலுமே கெடுதல் தர்ற அமைப்பை கண்டிப்பாக இங்கே பண்ணாது. ஆக உங்களுக்கு நல்ல காரியங்கள் வரவேற்பு கொடுக்கும். அதே சமயத்தில் தகப்பனார் 9ஆம் பாவகம், 9ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது மிகச்சிறப்பு. தகப்பன் வலுவான ஆள், பல லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார். நீ எப்போ நினச்சாலும் உங்கள் அப்பா நினச்சா கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பில் அவருடைய பொருளாதாரமும் அவருடைய தரமும் குவாலிட்டியும் கௌரவமும் அந்தஸ்தும் பிரமாதமாக இருக்கும். 3ஆம் இடத்து குரு பார்க்குறது புகழ், அந்தஸ்து, கௌரவம். கௌரவமான குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, கௌரவமான குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கிறது தான் உண்மை. அதனால் வாழ்க்கையில் அந்த கௌரவமான சமைப்பு எந்த வகையிலுமே கெடுக்காது, பாதிக்க தராது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். ஆக நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க. அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க. தொழில் மேன்மை வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க. திருமணம் போன்ற விஷயத்தில் உங்கள் அப்பாவுக்கு நிகராக நல்ல வெயிட்டான ஃபேமிலியில் தான் நீங்கள் திருமணத்தை பண்ணுவீங்க. வெயிட்டான இடத்துலேருந்து தான் பொண்ணும் கிடைக்கும். 7ஆம் பாவகம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். 7ஆம் பாவத்தை சனி பார்க்குது, அது பார்க்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் என்னென்ன விருச்சிக ராசியை குரு பார்க்குது, பெரிய எடுத்து உறவுகள், பெரிய எடுத்து சம்பந்தங்கள் இதெல்லாமே கிடக்கும். சில பேருக்கு என்ன அப்படின்னா கல்வி ரீதியான அமைப்பில் உங்களுக்கு டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, பேராசிரியராக இருக்கக்கூடியவங்க, கல்வி நிலையங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது பள்ளிக்கூடங்கள் பெரிய இதில் வேலை செய்யக்கூடியவங்க, உயர்தர பதவியில் இருக்கக்கூடியவங்க நல்லா இருப்பீங்க. அதில் சில பேர்த்துக்கு குடும்பம் நல்ல பருவ வயது அப்படின்னு சொல்கிறது ஒரு 30 வயது, அதுக்கு மேலே நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய 40 45 வயதை கடந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் உண்டு. மனைவி அவங்களுக்கு பாவம், மனைவி மன வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. கெட்டு போயிருக்குன்னா மனைவி தப்பானவங்கன்னு நம்ம சொல்லவில்லை. கெட்டு போயிருக்கன்னா மனைவி இறந்துருப்பாங்க. வாழ்க்கையில் பாவம் சரியான வயசில் அவங்க பறித்து வச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைகள்லாம் பருவ வயசில் இருக்கும், கல்யாண வயசில் இருக்கும், தகுதியாக தான் இருக்கும், எல்லாமே தகுதியாக இருக்கும். இருந்தாலும் மனைவி இருந்தால் பரவாயில்லையே, இன்றைக்கி நல்ல நிலைமையில் நாம் இருக்கிறோம், நம்ம மனைவி அதை பார்க்க முடியலையே, நம்ம அம்மா நமக்கு இல்லையே அப்படின்னு பெண்கள் பாவம் அவனுடைய உங்கள் குழந்தைகள் யோசிக்கிறதும், நம்ம மனைவி நம்மளோட இப்போ உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் வாழ்க்கை, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்துருப்பாங்கங்கிற ஒரு சிந்தனையும் கவலையும் கண்டிப்பாக தகப்பனார் கொடுக்கும். ஏன் அப்படின்னால் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9இல் குரு உச்சம், 9ஆம் அதிபதி சூரியன் நீச்சம். அப்போ இந்த 9ஆம் அதிபதி அப்படிங்கும்போது அந்த பாக்கியங்கள் எப்போ பாக்கியங்கிறது குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக தாய் தகப்பனோடு சேர்ந்து ஒரு காரியம் நடக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். தாய் இல்லாமலோ தகப்பன் இல்லாமலோ ஒரு கல்யாணம் நடக்குதுங்கிறது ஒரு விஷயம். இல்லாமலும் நான் சொல்கிறது அவங்க இறந்த விட்ட ஒரு அமைப்பு நம்ம குடும்பத்தில் இல்லை, இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிற அமைப்பு. அது தாயை இழந்த அமைப்பு, தகப்பனை இழந்த அமைப்பில் உள்ள நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது. இப்போ எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, அவங்க இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தையும் கண்டிப்பாக அங்கே கொடுக்கும். இது எல்லாமே மனிதனுக்கு இயல்பாக நடக்கக்கூடியதான். இதுதான் கர்ம வினைன்னு நம்ம சொல்லப்படுறோம். எல்லாமே இருக்குது. பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, அப்பாட்ட பண வசதி இருக்குது, நல்ல பங்களா இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல வேலையிலேருந்து நல்ல பொண்ணும் பார்த்துட்டோம், எல்லாமே கொடுக்குறேன்னு சமைச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் என் மனைவி இல்லையே, என் மனைவி உயிரோடு இருந்தால் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு மனக்கவலையை கண்டிப்பாக இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனனகாலத்தில்
நான் சொல்லக்கூடியது ஒரு 36 வயசுக்கு முன்னாடி பிறந்தவங்க, 36 வருஷத்துக்கு முன்னே பிறந்தா இப்போ 36 வயசுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தாய் பாதிச்சிருப்பாங்கிறதான் உண்மை. தகப்பனார் தாயும் பாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக செய்யும். ஆக மொத்தத்தில் எந்த வகையிலையுமே தாய் தந்தை பாதிக்கக்கூடாது. அப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் போது என்ன தான் வசதி வாய்ப்பாக இருந்தாலும் அது கொஞ்சம் நினச்சி பார்க்க சொல்லும். அதனால் அது ஒன்று தான் குறை, மற்ற எந்த குறைகளும் இங்கே இல்லைங்கிறதான் உண்மை. நன்றி, வணக்கம்.